லாரிக்குள்ள உங்களை தள்ளி விடலையேன்னு சந்தோஷப்படுங்க. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட லீவ் விட்டுருக்காக. ஒரு 2 வாரம் தான் அப்படி அம்மா வீட்டுக்கு போலான்னு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள என் புள்ள நிம்மதிக்கு கல்யாண பேச்சே முடிச்சுட்டீங்களே. இங்க இருங்க, உங்களுக்கும் எனக்கும் சண்டை தான். அது என்னைக்குமே ஓயாது. ஆனா நிம்மதி எனக்கும் புள்ளதான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? ஐய, எதுக்கு இப்படி கத்துற? எனக்கே தெரியாதுடி. பொண்ணுதான் பார்க்க வராங்கன்னு உன்கிட்ட சொன்னல. திடீர்னு பார்த்தா உன் மாமே, அதான் என் புருஷன், அவரும் மாப்பிள்ளையோட அப்பாவும் 2 பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா. அது யாருக்கு தெரியும்? பார்த்தோன்னே புடிச்சுக்குச்சு. யாருக்கு? மாமனுக்கும் மாப்பிள்ளையோட அப்பனுக்குமா? ஐயோ அது இல்லடி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னோனே பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு 2 நாள்ல நிச்சயம்ங்கறாங்க, கொஞ்ச நாள்ல கல்யாணம்ங்கறாங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. சரி என்னமோ, கல்யாணத்தை நடத்தாம இருந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றாங்க? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை நீயே திரும்பி பாரு, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. சுடரமா, மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறாங்களா? அடியே, மாப்பிள்ளை போலீஸ்டி. நீங்க தானே சொன்னீங்க திரும்பி பாரு மாப்பிள்ளை என்ன பண்றாங்கன்னு தெரியும்னு. அதான் திரும்பி பார்த்தேன். மாப்பிள்ளை வண்டி தானே ஓட்டுறாங்க. ஆனா யூனிஃபார்ம பார்க்க மறந்துட்டேன். சாரிமா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு சொல்லிட்டேன். நீ இவ்ளோ பெரிய மக்கு சாம்பிராணியா இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இந்த பக்கெட்டு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா, சரி சரி. அப்புறம் நீங்களும் என் பொண்ணும் நேத்து நிச்சயதார்த்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா. உங்க பொண்ணு ட்ரெஸ் மட்டுமா எடுத்துச்சு, என் உயிரையும் சேர்த்துல எடுத்துச்சு. என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல. ஆமாமா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஏண்டி ரொம்ப கம்மியான காசுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்க? மாப்பிள்ளை எதுவும் வாங்கி தரலையான்ல கேட்டேன். மாப்பிள்ளை பரவாயில்லமா, நம்ம வீட்டு சைடு அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்க கூடாது, அதான் ரொம்ப கம்மியான ரேட்லயே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மாப்பிள்ளை. என் பொண்ணை நான் எவ்வளவு அழகா வளர்த்திருக்கேன்ல. என்னது? அட பாவிகளா, குடும்பமே லூசா தான் இருக்கீங்களாடா. அவ ஒரு கேடு கெட்டவ. அவ சொன்னாலும் நம்பிட்டு வந்து இந்த அம்மாவும் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கு. மா, உங்க பொண்ண நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது, நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படி சொல்லணும். என்னங்க மாப்பிள்ளை சாரு, அப்பப்ப வாய்க்குள்ள முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் சத்தமா தான் பேசுங்களேன். எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, காது கேட்க வேணாமா? அப்புறம் ஹோட்டலுக்குலாம் போனீங்க, தோசை சாப்பிட்டேன்னு சொன்னாலே. தோசை சாப்பிட்டாளா? அவளுக்கு பூச வைக்காம விட்டேன்னு சந்தோஷப்படணும் நீங்களாம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க வேற எங்கேயோ கேஸ் விஷயமா போறேன்னு சொன்னீங்கல்ல, பாத்து போயிட்டு வாங்க. நாங்களும் அப்படியே கிளம்புறோம். சரிங்க சுடரமா. அப்புறம் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போறேன். யாரையாவது டிராப் பண்ணணுமா? என்னை கூட்டிட்டு போங்க. ஐயோ, நான் ஒரு போலீஸா இருந்துட்டு நானே ட்ரிபிள்ஸ்லாம் கூட்டிட்டு போக முடியாது. யாராவது ஒருத்தர் மட்டும் வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் வரேன். ஹே, உனக்கெல்லாம் இடம் பத்தாது, உனக்கு பஸ் தான் கரெக்ட். நான் மாப்பிள்ள கூட வண்டியில போய்க்கிறேன், நீ பஸ் ஏறி வா. இல்ல நான் போலீஸ் கூட இது வரைக்கும் வண்டியில போனதே இல்ல, அதனால நான் தான் போவேன். நான் மட்டும் என்ன வாரம் போய்கிட்டு இருக்கேனா? அதெல்லாம் முடியாது, நான் தாண்டி போவேன். ஐயோ, இவங்க 2 பேரும் என்ன இவங்க பொண்ணுக்கு மேல பயங்கரமா இருக்காங்க. தெரியாம கேட்டுட்டோமோ? என்ன ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடுறாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், லக்கேஜ் மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க 2 பேருமே பஸ்ல வாங்களேன். இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரிங்க தம்பி, நீங்க பையெல்லாம் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க, நாங்க 2 பேரும் பஸ்ல வந்துக்கிறோம். நான் தானே எனக்கு கால் வலிக்குதுன்னு 2 நாளா சொல்லிட்டு கிடந்தேன். என்னையாவது விட்டுருந்தா நான் பாட்டுக்கு அந்த பிள்ளையோட வண்டியில ஏறி போயிருப்பேன்ல. என் கூட வேணும்னே போட்டி போட்டுட்டு இப்ப 2 பேருமே போக முடியாம போச்சுல. ஏய், நான் போக கூடாதுன்னா நீயும் போக கூடாது. அது எப்படி? உன்னை மட்டும் வண்டியில ஏத்திட்டு நான் மட்டும் பஸ்ல மாங்குன்னு வரணுமா? ஒண்ணு நான் போகணும், இல்லையா நம்ம 2 பேருமே போக கூடாது. பாத்தீங்களா தம்பி, உங்க அத்தைக்கு எவ்வளவு நல்ல எண்ணோன்னு. இப்படிதான் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இவகிட்ட நான் கஷ்டப்பட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. நான் தான் உன் வாழ்க்கைய சீரழிச்சுக்கிட்டு இருக்கேன். படி. ஐயோ, போதும். ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்களே. சரி, லக்கேஜ் கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். எப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து வீடு வந்து சேர போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நாங்க கரெக்டா வந்துருவோம் மாப்ள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிதான். கொடுங்க. சரிங்கம்மா, நான் பேக கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அப்படியே கேஸ் பார்க்க போறேன். நீங்க பத்திரமா வீடு வந்து சேருங்க. வந்துருவீங்கல்ல? இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா 2 பேரும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டுட்டு உருண்டு பிறண்டு லாரிக்குள்ள எதுவும் போய் விழுந்துடாதீங்க, அதுக்குதான் சொன்னேன். தம்பி, லாரியே என் பக்கத்துல தான் இருக்கு, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பஸ்ல வந்துக்கிறோம். சார், அவ வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆமா சார். அவ வந்தோடனே கையும் களவுமா புடிச்சிடணும் சார். ஆமாண்ணா, ஸ்கெட்ச் போட்டு தான் அவனை தூக்கணும், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? வாங்கிட்டு வரவா? காஃபிலாம் வேணாண்ணா, ஹார்லிக்ஸ் மட்டும் போதும். சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வரேன். துண்டங்கி காயப்பட்டுருவோம். யார் இது? போலீஸ் மாதிரி இருக்கு. அட, போலீஸ் தான். ஆனா இது நம்ம போலீஸ் பொறுக்கியாச்சே. வேலை விஷயமா வந்திருப்பானோ? வந்திருக்கலாம். நம்ம ஹாஸ்டல் இங்க இருக்குன்றதே உனக்கு தெரியாதே.
தனியா தான் நிக்கிறான். இவனை எப்படியாவது வம்பிழுக்கணுமே. ஐடியா, மினியை வச்சு வம்பிழுப்போம். மினி, மினி, நிம்மோ, என்னடி? மினி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னடி என்கிட்ட போய் ஹெல்ப் பண்ண? சொல்லுடி. அங்க பாரு, அங்க ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான்ல. ஆமா. அவனை கொஞ்சம் வம்பிழுக்கணும் மினி. வம்பு கிழிக்கணுமா? ஏண்டி? மினி, உன்கிட்ட சொன்னல, என்ன ரெஸ்டாரண்ட்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டானு. அவனை பழி வாங்காம விடக்கூடாதுடி. எது? அங்க நிக்கிறது ஓ ஆளா? ஹே, யாழு கீழேன்னா காலை உடைச்சிருவேன். சரி சரி, கோவப்படாத. இப்ப என்ன, அவரை வம்பிழுக்கணும் அவ்வளவுதானே? சத்தியமா என்னால முடியாதுடி. சாதாரண ஆளை வம்பிழுக்க சொன்னா கூட பரவாயில்ல, அந்த ஆளு போலீஸ்டி. அதுவும் இல்லாம சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவ்வளவுதான், உள்ள தூக்கி வச்சானா குடும்பத்தையும் அடிச்சு சாத்திடுவாண்டி. ஐயோ மினி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்படி, நான் இருக்க வேணாமா? இங்க பாரு மினி, உனக்கு கண்டென்ட் எல்லாம் நான் கொடுக்குறேன். பேசினா மட்டும் நீ போதும். என்ன போலீஸ்னா பெரிய இவனா நீ? கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டு எங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டு விடு. ஏய், போய் பேசதான் சொல்றேன்னு நினைச்சேன். நீ என்ன இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அடியே, நீ சரிப்பட்டு வர மாட்ட. இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு நம்ம லல்லி. ஹே, என்ன யாராச்சும் கூப்பிட்டீங்களா? நாங்க தான் லல்லி உன்னை கூப்பிட்டோம். என்ன விஷயம்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஏ கீச்சு கீச்சு, அங்க பாரு, அந்த போலீஸ் இருக்காருல, ஆமா. அவரு உன்னை குறுகுறேன்னு பாக்குறாருடி. வாட்? என்னவா? ஆமா, அங்கிருந்து என்னோட லல்லி எங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படியே கேட்டா அந்த ராஸ்கல்? இருங்க, போய் பேசிட்டு வரேன். அந்த ராஸ்கல் போலீஸ்னா பெரிய இவனா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போலாம். போலீஸே பிரச்சனை பண்ணா நம்ம எங்க தான் போறது? பெண்களுக்கு இந்த நாட்டுல மட்டும் தான்ப்பா சேஃப்டியே கிடையாது. ஆமா லல்லி, நீ சீக்கிரம் போ, அவன்கிட்ட போய் என்ன நியாயம்னு கேளு. போறேன் போய் அந்த ஆள ஒண்ணுக்கு ரெண்டா கேட்டுட்டு வரேன். நிம்மதி, அடிச்சுக்கோ, பிளான் சக்சஸ். ஹலோ. ஐயோ, உண்மையாவே போயிட்டாடி. ஆமா ஆமா, என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம். ஹாய், ஹலோ. எத்தனை நாளா அப்படி வந்து நிக்கிறீங்க? நானா 2-3 நாளாவே இங்க தாங்க வந்துகிட்டு இருக்கேன். 2-3 நாளா இங்க தான் வந்துகிட்டு இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல டீ கடை வச்சது ரொம்ப வசதியா போயிடுச்சுல. அடிக்கடி வந்துட்டு போலாம் பாத்தீங்களா? அதுக்கு தானே. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் இங்க அடிக்கடி வந்துருவேன். அவர் ஒண்ணு சொல்றாரு, இது ஒண்ணு சொல்லுது, ரெண்டு கோயின்சிடென்ஸ் ஆயிட்டு இருக்குடி. வாட்? ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இங்க அடிக்கடி வருவீங்களா? இது உங்க வாயால சொல்றதுல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத சொல்றதுல என்னங்க அசிங்கம்? நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. எது? போலீஸா இருந்துட்டு பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றேனா? என்னங்கடி, போறவளுக்கு வரவளுக்கு என்ன பார்த்து பொறுக்கின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ முத யாரு? நடிக்காத மேன். நான் யாருன்னு தெரியாம தான் இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கியா? என்ன வேற பிடிச்சிருக்குன்னு சொல்ற? என்ன பிடிச்சதுனால தானே இங்க வந்து நின்னுட்டு என் ஹாஸ்டல்ல பார்த்துட்டு லல்லி லல்லின்னு கூப்பிடுற. என்னது? உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் லல்லின்னு கூப்பிட்டேனா? வைக்க போறே, உன் பேரு லல்லின்றதே இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். போய் சொல்லாத. போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் கேட்டோனே எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன்னு சொன்னேன்? ஆமா, எனக்கு ஹார்லிக்ஸ் குடிக்க பிடிக்கும், அதனால தான் டீ கடைக்கு வந்தேன்னு சொன்னேன். சார், என்னங்க சார்? இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே. ஏமா, இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது என்ன பாத்திருக்கியா? நீங்களா? ஹே, நீயா? லொலொலொலொலொன்னு பேசும்போது எனக்கு தெரியுது. 4 பேர் ஒன்னா வந்து பைக்ல வீலிங் பண்ணிட்டு வித்தவுட் ஹெல்மெட்ல வந்து என்கிட்ட மாட்டினீங்களே. நான் கூட சார் கிட்ட சாவி கொடுத்தனே, அதுல ஒரு பொண்ணு தானே நீ? ஐயோ மினி, மாட்டிக்கிட்டோம்டே. ஆமாண்டி, இந்த ஆள் எங்க இருந்து வந்தா? காஃபி ஷாப்ல இருந்து வரான். இந்த ஆளை நம்ம பார்க்கவே இல்லையே. இவன் வந்திருந்தான் தெரிஞ்சிருந்தா நம்ம அமிச்சிருக்கவே மாட்டோமே. அண்ணா, என்னன்னே சொல்றீங்க? இந்த 4 பொண்ணுங்களை ஒன்னா பிடிச்சோமே, நீங்க கூட சாவி கொண்டு என்கிட்ட கொடுத்தப்ப ஒரு பஜாரி வந்து என்கிட்ட கத்திட்டு கிடந்தாலே, அந்த 4 பேர்ல ஒருத்தியா இவ? ஆமா சார், அந்த 4 பொண்ணுல இந்த பொண்ணு ஒரு பொண்ணுதான். ஹோ, இப்ப புரியுதுனே, நல்லா புரியுது. ஆம்லெட் மண்ட. ஆமா, உன் ஹாஸ்டல் எங்க இருக்கு? ஆப்போசிட்ல. அடிங்கொய்யால. ஐயோ, அந்த பொறுக்கி பார்த்துட்டாண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்ன? என்னமோ சொன்னியே, கில்லியா லொல்லியா? லல்லி. அந்த பஜாரி சொல்லிதான் நீங்க வந்தியா? ஐயோ, அவ பேர் என்ன? அவ பேருக்கும் அவளுக்கும் கூட சம்பந்தமே இருக்காதே. நிம்மதி, அந்த மூஞ்சி சொல்லிதான் வந்தியா? ஆமா. உனிய வந்து பேசிக்கிறேன் இரு. முதல்ல அவ கணக்க முடிச்சிட்டு வரேன். என்னடி, நம்ம ஹாஸ்டலை நோக்கி நடந்து வரோம். மினி, கேஷுவலா இரு. எதுவும் பேசிக்காத, காமிச்சிக்காத. நம்ம 2 பேரும் கேஷுவலா இருப்போம். ஓகே? ஓகேடி, ஓகே.
ஹே நிம்மோ, டவல காய போட வந்தியா? ஆக்சுவலி இது உன் டவலா? நேத்து இந்த டவல்ல தாண்டி நான் குளிச்சிட்டு தொடச்சேன். சாரி, இனிமே துடைக்க மாட்டேன். ஒரே உண்மையாவா? ஆமாடி, உன் டவல்னு தெரியாம தாண்டி தொடச்சேன். கேஷுவலா பேசுறீங்களா? இந்த வரேன் கேஷுவலா பேசுற ஒண்ணு கேஷுவாலிட்டிக்கு அனுப்புறேன் இல்லையான்னு பாரு. ஓய், ஹெல்மெட் பண்ண. என்ன என்ன வேணும்? நீதான் வேணும், வரியா? ஹே, யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? அடச்சி, இறங்கி கீழே வாடி. அதத்தான் அப்படி சொன்னேன். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஐயா, மூஞ்சா பாரு, வா. நான் எதுக்கு வரணும்? நானா வர முடியாது. இப்போ நீ கீழே இறங்கி வரியா இல்ல உன் வீட்டுக்கு போன் பண்ணி உன் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லட்டா? இல்ல வேணாம், நானே இறங்கி வரேன். வா வா, அந்த பயம் இருக்கணும்.